காலையில் 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும்னு பிளானை போட்டு 8 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்பணும் திருவண்ணாமலை போகிறதுக்கு. திருவண்ணாமலை போகிறதுக்கு எப்படின்னா, எங்கள் வீட்டிலேருந்து நான் தாம்பரம் போகணும். தாம்பரத்துலேருந்து கிளாம்பாக்கம் போகணும். கிளாம்பாக்கத்துலேருந்து நான் திருவண்ணாமலை போகணும். ஆக்சுவலாக எனக்கு கிளாம்பாக்கம் போகிறதுக்கே ஊருக்கு போகிற எல்லாம் கொடுத்தது. நான் தாம்பரம் போயிட்டு தாம்பரத்துலேருந்து கிளாம்பாக்கம் போகிற பஸ் ஏறி போயிட்டுருந்தேன். பிளாட்ஃபார்ம் நம்பர் 7ல் நிறைய பஸ் அவைலபிளாக இருந்துச்சு திருவண்ணாமலை போகிறதுக்கு. ஆனால் ஏசி பஸ் வந்து அரௌண்ட் ஒரு 1 hour 1.5 hours ஒன்ஸ் தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு 3.5 hours இருக்கும் நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம். திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வாசல்லேயும் நிறைய ஷேர் ஆட்டோஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். 30 rupees கொடுத்தா உங்களுக்கு அண்ணாமலையார் கோயில் வாசலில் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் டேரெக்டாக பூதநாராயணனை பார்க்க வந்துட்டோம். அந்த ஆடை போட்டு அந்த பாதாம் மில்க் தான் வேணும்னு சொல்லிட்டு சூடாக ஆர்டர் பண்ணிட்டேன். பால் கொதிச்சுக்கிட்டே இருந்தது. நானும் என் வாயை பூசிக்கிட்டேன். எங்கள் அம்மா உஷாராக வந்து கூலிங் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ரிட்டை பிளேயரை பார்த்துட்டு அப்படியே நம்ம ராஜகோபுரத்துக்கு வந்து ஒரு பெரிய வணக்கத்தை போட்டு ஓல்டு என்ட்ரி கொடுத்தாச்சு. ஒரு 3.5 மணி நேரம் ஆச்சு சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு. அப்புறம் வெளியில் வந்தோம். வெளியே வந்தோடனே நமக்கு வாசல்லையே வந்து கோயிலுக்கு அந்த அவுட் சைடில் ஷேர் ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்கும். 30 rupees அகைன் காஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு திருவண்ணாமலை நியூ பஸ் ஸ்டாண்டில் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அங்கேருந்து நான் கிளாம்பாக்கம் போகிற பஸ் ஏறி அகைன் வீட்டுக்கு வந்துட்டேன்.